சும்மாவா சொன்னாங்க கோயில் புளியோதரை வந்து அமிர்தம் மாதிரி இருக்கும்னு. ஐயர் ஆத்து புளியோதரை பாருங்க. டயட் என்னாச்சு நீங்க இப்ப கேட்கலாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது எப்படியோ போச்சு. அப்படியே வந்ததுலேருந்து ஃபில்டர் காஃபி, புளியோதரை, என்ன ஒரு அன்பு பாசம். பல வருஷம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா தடபுடலாம் நிறைய விருந்து மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு ஒரு டேஸ்ட். இதோட வந்து ரெசிபி போட்டிருக்கீங்களாமா? போட்டிருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கு. அட்டகாசமா இருக்கு, செம்ம டேஸ்ட். வாய்ப்பே இல்லை. பல காலம் பழனவங்க கூட இவ்வளவு அன்பு காட்ட மாட்டாங்க. நம்ம இன்ஸ்டாகிராமால உருவான சொந்தங்கள்னு சொன்னோம். முருகர் கொடுத்த உறவு தான் அம்மா, உண்மையாவே சொல்றேன். இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்திருந்தேன், அவ்வளோ ஒரு அன்புங்க, சொல்லவே வேணாம். இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிசப்ஷனுக்கு வந்தாலும் அப்ப வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறல. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. அன்பு மட்டும் தானே எல்லாமே நம்ம சொல்லுவாங்க. கோவத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? எல்லாம் அன்பா ஜாலியா சந்தோஷமா யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க போறல, வாய் வார்த்தை நல்லா பேசினாலே போதும். கண்டிப்பா நீங்களும் கடலூர் வந்தீங்கன்னா புளியோதரை வேணும்னா அம்மா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வெல்கம். ஆமா, அப்படி இல்ல உங்களுக்கு ரெசிபி வேணும்னா அவங்களோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. செம்மையா சூப்பரா அட்டகாசமான சமையல் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். உங்க ஐடி சொல்லுமா? கனகா சடுப்பாங்கரை அபிஷியல். ஏன்னா இதுக்கு மேல என்னால பேச முடியாது. புளியோதரை வா வா வான்னு கூப்பிடுது. அந்த சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. கீழே நான் டீடைல் கொடுக்குறேன். உங்களுக்கும் டெம்ட் ஆகணும் தான் வீடியோ பாருங்க. அட்டகாசமா இருக்கு. டயட் பத்தி மட்டும் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ. சூப்பரா இருக்குமா? எனக்கு கொஞ்சம் கட்டி கொடுங்க. போட்டு கொடுத்துதான் ஆகணும், போக மாட்டேன். ஓகே, பாய்.